ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்கி சாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேரட் கொலாப்புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் 2 கேரட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பெரிய பெரிய பபிள்ஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி பிசைறேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி பிசையணும். அப்போ தான் புட்டு நல்லா வரும். கட்டிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா அதை உடச்சி விட்டு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து பிசைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கட்டி கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் அழுத்தி பிசைஞ்சால் மட்டும்தான் நல்லா வந்து சாஃப்டான புட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பிசைய ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக அரிசி மாவு எல்லாம் புட்டு மாவாக மாறிட்டுருக்கு. பாருங்கள், ஈரப்பசையெல்லாம் மாவில் இருக்கிறது தெரியுது. அந்த பிரைட் ஒயிட் கலர் மாதிரி லைட் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எவ்வளோ கட்டி வந்திருக்குன்னு. இந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம பிசையணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மெதுவாக பிசைகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்றமான ஸ்பீடில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கட்டி ஏதாவது இருந்தால் அது மேலே வந்துடும். அந்த கட்டியையும் உடச்சி விட்டுடுங்க. நான் கொதிக்க வச்சுருந்த எல்லா தண்ணியையும் ஊற்றி பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அதான் காமிக்கிறேன். இப்படி எடுத்து நல்லா அழுத்தி வச்சுட்டு இப்படி அமுத்தினீங்கன்னா அது நல்லா பொடி பொடியாக உடஞ்சிடும். இன்னொருக்கா காமிக்கிற பாருங்கள். இப்படி எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி அமுத்தினீங்கன்னா நல்லா பொடி பொடியாக உடஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டான பதம் அர்த்தம். இப்போ வாங்க புட்டு பண்ணலாம். நான் எடுத்து இந்த கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். புட்டு செய்யறதுக்கு ஒரு குழா இருக்கும். அது இருந்துச்சுன்னா அவங்க அதுலேயே செஞ்சுக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து கேரட்டை நம்ம போடுறோம். இப்போ கேரட்டை கொஞ்சமாக போட்டுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கேரட்டை கீழே பேஸில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம அரிசி மாவை எடுத்து அதில் அரைவாசிக்கு ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி போடுறேன்னு போட்டு இதுவும் இப்படி லைட்டாக தான் இப்படி பண்ணணும். நான் ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அது போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மேலே திரும்பவும் ஒரு கேரட் லேயர், அதையும் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது திரும்பவும் அரிசி மாவு ஃபுல்லாக போட்டு நிறச்சிடுங்க. நிறச்சதுக்கப்புறம் மேலே திரும்பவும் ஒரு கேரட் லேயரை கொடுத்துக்கலாம். இந்த எந்த ஸ்டெப்லையும் போட்டு அழுத்திடக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் பண்ணணும். இது வந்து செட் ஆகிறதுக்காக தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். நிறைய ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா அது போய் டம்ளரில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி தட்டில் வந்து திருப்பி வச்சு தட்டும் போது வராது. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நான் இட்லி தட்டில் எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மேலே துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த டம்ளரில் இருக்கிறத இப்படி பின்னாடி கவுத்தி மேலே 2 தட்டி இப்படி மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம புட்டோட ஷேப் அப்படியே கிடச்சிடும். இப்போ மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி டம்ளரை திருப்பி லைட்டாக இப்படி வச்சுட்டு மேலே 2 தட்டிட்டு நீங்கள் இப்படி மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேப் மாறாமல் அப்படியே கிடைக்கும்.
அதே மாதிரி எல்லா இதையும் செஞ்சிடலாம். நம்ம வந்துட்டு எடுத்திருக்க மாவுக்கு நம்மளுக்கு 7 புட்டு வரும். இந்த டம்ளரோட ஹைட் வந்துட்டு 6 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு உங்களுக்கு 7 புட்டு கிடைக்கும். நம்ம இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது வந்து 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பரான கேரட் கொழாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பரான கேரட் கொழாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. புட்டு பாருங்க நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு, எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கு. நம்மளோட இன்ஸ்டன்ட் கேரட் கொழாப்புட்டு சூப்பராக ரெடி ஆகி செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் கேரட் கொழாப்புட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்க்குறதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லக்கி சார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ஸ்டன்ட் மெத்தட்ஸ், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்காக